அது ராகு தோஷத்தை கிளிக்க வரும். அதை நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சிறப்பாக பண்ணி தரணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதுக்கு என்னென்ன ஜாமானம் வேணும் அது எல்லாமே நாங்கள் வந்து கொண்டாடுறோம். என்னென்ன ஜாமான் கொண்டு போகணும்? பச்சரிசி, எள்ளு, பச்சரிசி மாவு, சந்தனம் பொடி, ஜவ்வாது பொடி, அத்தர், குங்குமம், இது எல்லாத்தையும் கொண்டு போய் ரெட்டை சர்ப்பம், என்ன ரெட்டை சர்ப்பம் வாழை இலையில் யாருக்கு தோஷம் இருக்கிறதோ, பெண்ணுக்கு இருந்தால் பெண் கையால் சர்பத்தை பிடிக்கணும், ஆணுக்கு இருந்தால் ஆண் கையால் சர்பத்தை பிடிக்கணும். இப்படி பிடித்து சர்வதோஷத்துக்கு ஐயா என் ஜாதகத்துக்கும் என் உடலிலும் என் உள்ளத்திலையும் என்னுடைய இரத்த அனைத்துலேயுமே நீ கலந்து இருக்க, இன்றைய நாள் இருந்து இந்த தோஷம் என்னை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் நினைத்து போகணுமே. அங்கே இருக்கக்கூடிய ஆறோ குளமோ அல்லது ஆறு இல்லை, குளம் இல்லை, வாய்க்கால் இல்லை, வரப்பு இல்லை, எது இல்லை அப்படின்னாலும் ஒன்று கிணத்து தனியாக இருக்கலாம், பைப்பு தனியாக இருக்கலாம், அடி பைப்பு தனியாக கூட இருக்கலாம். அப்போ அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குடம் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு முதல் குடத்தை பாதி ஊற்றிட்டு மீதி பாதி வந்து அந்த பெண்ணு முகத்தில் வந்து மஞ்சள் பூச வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த திரும்பி அந்த தண்ணியை வந்து ஊற்ற வேண்டும். ஊற்றிட்டு முக்கியமாக பெண்கள் முகத்தில், வயிற்றில், அதுக்கப்புறம் பாதத்தில் மஞ்சளை பூச வேண்டும். இது ஆண்களுக்கு இருந்தால் முகத்தில் வந்து மஞ்சள் பூசுவாங்கன்னா பூசக்கூடாது. அப்போ என்ன வேணும்? ஒரு முறை குறியீடு போட்டால் பட்டை அடிச்சுக்கணும், வயிற்றில் பட்டை அடிச்சுக்கணும், ஆச்சுங்களா? இந்த 2மே செய்யணும். இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையில் 2 முறை நீங்கள் பட்டை அடித்து அங்கே வந்து அந்த ஜலத்தை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்று துணியை வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி துண்டு, ஈரத்துண்டை வந்து போட்டுக்கணும். பெண்கள் ஈரப்புடவையோடு போய் உட்காரலாம், தப்பே இல்லை. முதல்ல அந்த ஈரத்தோடு நீங்கள் வந்து அந்த தோஷத்தை கழித்து மீண்டும் ஒரு குளிதல் அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக மாற்று துணியை மாற்றிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் எது வச்சு சாமிக்கு பரிகாரம் பண்ணீங்களோ அதில் பாதி குலதெய்வத்துக்கு கொண்டு போய் வச்சு படைகளை போட்டு உங்களுக்கு நல்லா திருப்தியாக கும்பிட்டு வந்தாவே போதுமானது. இது என்னென்ன கிரகத்துக்கு அப்படின்னா ராகு, சந்திரன், கேது, சனி சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும் இந்த பரிகாரம்.